விஷ்ணுவர்தன் இயக்கத்துல ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர் நடிச்சு ஜனவரி 14 வந்த படம் தான் நேசிப்பாயா. இந்த படம் வர 16ஆம் தேதி சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. தனுஷோட குபேரா மூவில இருந்து புது போஸ்டர் வந்திருக்கு. இன்னும் 44 நாள்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. நேத்து அதர்வாவோட பர்த்டே ஸ்பெஷலா பராசக்தி படத்துல இருந்து புது போஸ்டர் விட்டிருந்தாங்க. இதே மாதிரிதான் தனல் படத்துல இருந்தும் நெல்சன் வெங்கடேஷ் இயக்கத்துல நடிக்கிற TNA படத்துல இருந்தும் புது போஸ்டர்ஸ் விட்டிருந்தாங்க. மாரியப்பன் சின்னா இயக்கத்துல ஜிவி பிரகாஷ், காயடு லோகர் நடிக்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வரப்போகுது. இந்த படத்தை AK ஃபிலிம் ஃபேக்டரி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது அவங்க ப்ரொடியூஸ் பண்ற 2வது படம். ஆதிக் இயக்கத்துல AK நடிச்சு வசூல்ல மாஸ் காட்டின குட் பேட் அக்லி படம் இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. AKவோட அடுத்த படத்தையும் ஆதிக் டைரக்ட் பண்றதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. இந்த படத்தையும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. பிரபுவும் வெற்றியும் நடிக்கிற ராஜபுத்திரன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் வர மே 30 ரிலீஸ் ஆக போகுது. பிரேம் ஆனந்த் இயக்கத்துல சந்தானம் நடிச்சிருக்கிற படம் தான் DT நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு சென்சார்ல UA சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. படம் வர 16ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. பிரசாந்த் பாண்டியராஜ் இயக்கத்துல சூரி நடிக்கிற படம் தான் மாமன். இந்த படத்துக்கு சென்சார்ல U சர்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. படம் வர 16 ரிலீஸ் ஆக போகுது. சூர்யாவோட ரெட்ரோ படம் ப்ரோஃபிட்டபிளா நல்ல லாபத்தை தந்ததா சொல்லிருக்காங்க. இந்த படத்தோட லாபத்திலிருந்து 10 கோடி அகரமுக்கு சூர்யா டொனேட் பண்ணிருக்காரு. சூர்யாவோட அடுத்த படமான சூர்யா 46 படத்தோட டைட்டில் அவரோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தை வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க. இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.